அனைவருக்கும் வணக்கம். தினமொரு மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில், அதாவது முகப்புரை பிரியாமல் இருக்கு இல்லையா, பிரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் தேர்வு செய்யும் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் அது பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காது. அதாவது இட் லீவ்ஸ் நோ ரூம் ஆஃப் ரீஜனலேஷன் சொல்றாங்க. ரீஜனலேஷன்ஸ் ஓகேவா. அடுத்து அது வகுப்புவாதத்துக்கும் இடமளிக்கும் அப்படிங்கிறாங்க. அது சாதிவாதத்திற்கு இடமளிக்காது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, அது பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காது, ரீஜனல் வைஸா இடமளிக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதிவாதத்துக்கு இடமளிக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஆன்சர் வந்து 1 to 3. ஏன் பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காதுன்னா, ரீஜனல் வைஸ் எல்லாம் ஒரு மொழி ரீதியா பாகுபாடு காட்டாது. அதே மாதிரி சாதி பாகுபாடும் காட்டாது. அது சகோதரர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா. சோ இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒற்றை குடியுரிமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றை குடியுரிமையை சகோதரத்துடைய கான்செப்டோட இணைக்கிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. இது பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காது, சாதியவாதத்துக்கு இடமளிக்காது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின்ஸ் மேலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.